பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள வெள்ளை மாளிகை துப்பாக்கிச்சூடு கண்டனம் தெரிவித்துள்ள உலக தலைவர்கள். ட்ரம் நிகழ்ச்சியில் திரை துப்பாக்கிச்சூடு, நொடியில் நடந்த பயங்கரம், சந்தேக நபர் தொடர்பில் வெளியான பின்னணி. ஈரானுடன் வர்த்தக தொடர்பு இல்லை, அமெரிக்க தடைகளுக்கு சீனா பதில். மூடிய கதவுகளுக்கு பின்னால் பேச்சு, இன்று முடிவாகும் அமெரிக்க ஈரானின் எதிர்கால நகர்வுகள். ஈரானுடன் உடன்பாட்டுக்கு அமெரிக்கா தயார், ட்ரம்புக்கு கிடைத்த முக்கிய அறிக்கை. மற்றொரு ஆக்கிரமிப்பு, அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் ஆயுதப்படைகள். மத்திய கிழக்கின் நிலை விவாதம், ஓமானுக்கு விரைந்த அராக்சி. தாக்குதல் அச்சம் அறிக்கைகள் மூலம் உத்தரவிடும் முஸ்தபா கமேனி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் குறிவைத்து தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக நேற்றிரவு வாஷிங்டனை திகழூட்டிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கைதான ஹோல் தோமஸ் அலன் தன்னை விசாரணை செய்த FBI அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. நேற்றிரவு வாஷிங்டனில் இடம்பெற்ற திகில் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் தன்னையும் தனது நிர்வாகத்தில் உள்ளவர்களையும் நோக்கி சூடு நடத்தியவர் மனநோயாளியாக இருக்கக்கூடும் என தெரிவித்தார். அங்கு 31 வயதான ஹோல் தோமஸ் அலனுக்கு மனநோய் இருந்ததோ இல்லையோ தெரியாது என்று தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதே ஈரானின் முடிவான உத்தி என IRGC திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதன்படி உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துக்கான ஒரு முக்கிய தடைப்பகுதியான ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவதே இறுதி நகர்வு என அந்த அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்காவுடன் போரில் ஈரானுக்கு இது ஒரு சாதகமான நிலை என IRGC விவரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் வெள்ளை மாளிகையின் ஆதரவாளர்கள் மீது அதன் தடுப்பு விளைவுகளின் தாக்கத்தை தக்க வைப்பதும் ஈரானின் திட்டம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கட்டாய பேச்சுவார்த்தைகளிலோ அழுத்த அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது முற்றுகைக்கோ ஈரான் உட்படாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க இரவு விருந்தின் போது நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சந்தேக நபரான 31 வயதான ஹோல் தாமஸ் ஆலன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே நடைபெற்றது. நிகழ்வில் சுமார் 2500 விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க ரகசிய சேவை மற்றும் உள்ளூர் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். சமூக வலைதளங்களில் சந்தேக நபர் பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்தேக நபரான கோல் தாமஸ் ஆலன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கணினி விஞ்ஞான, சுயாதீன வீடியோ கேம் உருவாக்குவர், பகுதி நேர ஆசிரியர் என கூறப்படுகிறது. அவர் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டமும் பின்னர் கணினி அறிவியலில் முதுநிலை பட்டமும் பெற்றதாக தகவல்கள் கூறுகிறது. மேலும் அவர் நாசா ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரட்டரி மற்றும் சமர் அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆகிய திட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். பாதுகாப்பு சோதனை மையத்தை கடக்க முயன்ற போது ஆலன் பல ஆயுதங்களுடன் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவரிடம் ஷாட்கன், கைத்துப்பாக்கி, பல கத்திகள் இருந்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்திய போது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரி காயமடைந்தார். அவர் அணிந்திருந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் காரணமாக உயிர் தப்பினார். வன்முறை குற்றத்தில் துப்பாக்கி பயன்படுத்தியது, கூட்டாட்சி அதிகாரியை தாக்கியது என்ற குற்றச்சாட்டுகள் ஆலன் மீது பதிவு செய்யப்படும் என அமெரிக்க வழக்கறிஞர் கெலைன் ப்ரோ தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தேர்தல் நிதி பதிவுகளின்படி 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதற்காக ஆலன் ஜனநாயக கட்சியின் அரசியல் நடவடிக்கை குழுவுக்கு $25 நன்கொடையாக வழங்கியுள்ளார். வாஷிங்டன் மேஜர் முரில் புரோசர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இந்த தாக்குதல் ஒரே நபரால் செய்யப்பட்டதாக நம்புகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் ஒரு மிகவும் ஆபத்தான நபர், பாதுகாப்பு அதிகாரிகள் வீரத்துடன் செயல்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியான தாக்குதல்களை புதுப்பிக்க வேண்டாம், ஈரான் ஆயுதப்படைகள் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. வர்த்தக பாதையின் மீதான தனது கட்டுப்பாட்டை தொடரப்போவதாக அமெரிக்கா உறுதியளித்த நிலையில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு, அமெரிக்க ராணுவம் இப்பகுதியில் தனது முற்றுகை கொள்கை மற்றும் கடல் கொள்கையை தொடர்ந்தால் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளிடமிருந்து ஒரு பதிலடியை அவர்கள் நிச்சயம் எதிர்கொள்வார்கள். மேலும் மற்றொரு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் அமெரிக்க சியோனிச எதிரிகளுக்கு மேலும் கடுமையான சேதங்களை ஏற்படுத்த நாங்கள் தயாராக உறுதியாக இருக்கிறோம். இதே நேரத்தில் பிராந்தியத்தில் அவர்களின் நடத்தை மற்றும் நடமாட்டங்களை கண்காணித்து மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதியை தொடர்ந்து நிர்வகித்து கட்டுப்படுத்துவோம் என ஈரானிய ஆயுதப்படைகளின் கதம் அல்பியா தலைமையகம் தெரிவித்துள்ளது.
ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதாக கூறி அமெரிக்கர்கள் தனது துணை நிறுவனம் ஒன்றின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் ஈரானுடன் தாம் எவ்வித வர்த்தக தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை என சீனாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ஹெங்லி பெட்ரோ கெமிக்கல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து பங்கு சந்தை தாக்கல் ஒன்றில் விளக்கம் அளித்துள்ள அந்த நிறுவனம் தங்களுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் அனைத்து விநியோகஸ்தர்களும் அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இருந்து எண்ணெய் வழங்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த தடைகளுக்கு எவ்வித சட்டபூர்வமான அல்லது உண்மை தன்மையிலான ஆதாரங்கள் இல்லை என ஹெங்லி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகளால் தங்களது செயல்பாடுகள் பாதிக்கப்படாது என்றும் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு நிறுவனத்திடம் உள்ளதாக ஹெங்லி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் தங்களது கச்சா எண்ணெய் கொள்முதல் நடவடிக்கை வழக்கம் போல எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் யார் ஆட்சி நடத்தினாலும் அவர்களுடன் ஒரு உடன்பாடு செய்து கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். தற்போது ஈரானியர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள், அவர்களுக்குள் கடுமையான உட்கட்சி பூசல் நிலவுகிறது என கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பல சந்தர்ப்பங்களில் ஈரானியர்கள் தலைமை பதவிக்காக போராடுகிறார்கள் போலும், தாம் 2 அடுக்கு தலைவர்களை வெளியேற்றிவிட்டதால் அவர்கள் தலைவர் ஆவதற்கு போராடவில்லை என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் விரும்பும் போது என்னை அழைக்கலாம், எல்லா சாதகங்களும் எங்கள் கையில்தான் உள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் வென்றுவிட்டோம். அவர்கள் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டிய ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். மேலும் சுவாரஸ்யமாக நான் அதை பாகிஸ்தானுக்கான தூதர் பயணத்தை ரத்து செய்த உடனேயே 10 நிமிடங்களுக்குள் எங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு புதிய அறிக்கை கிடைத்தது. அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்காது என்பது பற்றி நாங்கள் பேசினோம். மிகவும் எளிமையாக அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை அளித்தார்கள், ஆனால் அது போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு தூதரக குழுவுக்கு தலைமை தாங்கி ஓமானின் தலைநகரான மஸ்கட்டை சென்றடைந்தார். இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிப்பதற்கும் பிராந்திய நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அராக்சி ஓமானில் உள்ள மூத்த அதிகாரிகளை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலதிக விவரங்கள் எதையும் வழங்காமல் ஈரான் மீதான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடைமுறைக்கு உகந்த கட்டமைப்பு குறித்து தனது நாட்டின் நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்து பாகிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து இந்த விஜயம் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் நோக்கங்கள் குறித்தும் அவர் சந்தேகம் மற்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ராஜதந்திர ரீதியில் அமெரிக்கா உண்மையிலேயே அக்கறை கொண்டுள்ளதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் இராணுவ மோதல் அதிகரிப்பை தொடர்ந்து நிலைவரும் பதற்றங்களுக்கு மத்தியில் டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயற்பட்டு வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 8 வார போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முடங்கியுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் முயற்சிகளுக்கு மத்தியில் அராக்சி வெள்ளிக்கிழமை இரவு பாகிஸ்தான் வந்தடைந்து சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிடும் என்ற அச்சத்தில் அயதுல்லா முஸ்தபா கமேனி ரகசிய இடத்தில் இருந்தபடி அறிக்கையின் மூலம் உத்தரவுகளை பிறப்பிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 22 அலி கமேனியை கொள்வதற்காக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மகன் அயதுல்லா முஸ்தபாவும் பலத்த காயமடைந்ததாகவும் அவர் ஒரு காலை இழந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி வந்தது. ஆனால் இது தொடர்பாக ஈரான் உறுதியான தகவல் எதுவும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் ஈரான் புதிய ஆட்சியாளர் முஸ்தபா கமேனி ரகசிய இடத்தில் இருந்து கொண்டு அறிக்கைகள் மூலமே உத்தரவுகளை வெளியிடுவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் தனது முதல் உரையில் பலவீனமானவராக தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக முஸ்தபா மிகவும் கவனமாக இருக்கிறார். ஆட்சியாளரை சுற்றியுள்ள பாதுகாப்பு நெறிமுறைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவை எட்டியுள்ளன. முஸ்தபா கமேனியின் இருப்பிடத்தை அறிந்தும் ஸ்டேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தும் என்பதற்காக ஈரான் புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் அவர் சந்திப்பதை தவிர்க்கின்றனர். இதன் காரணமாக நம்பத்தகுந்த நபர்கள் மூலம் கைகளால் எழுதப்பட்ட கடிதங்களே பரிமாற்றப்பட்டு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான தூதுவராக பாகிஸ்தான் செயல்பட்டு வரும் நிலையில் இவ்விரு நாடுகளும் இடையிலான 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் இன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருடன் முதற்கட்ட ஆலோசனைகளை நடத்தியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அவர் பாகிஸ்தான் வரவுள்ளதாக தெரிய வருகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரடி ராஜதந்திர உறவுகள் இல்லாத சூழலில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மஸ்திதராக செயல்பட்டு வருகிறது. இரு தரப்பிலிருந்தும் பரிமாற்றப்படும் செய்திகள் பாகிஸ்தான் மூலமாகவே கொண்டு செல்லப்படுகிறது. ஈரானிய தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து பாகிஸ்தான் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் அதீத ரகசியத்தன்மையுடன் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மஸ்கட்டில் திரும்பவுள்ள அமைச்சர் அராக்சி மற்றும் அவரது குழுவினர் ஈரானிய அரசாங்கத்தின் புதிய அறிவுறுத்தல்களுடன் மீண்டும் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் அமெரிக்க ஈரான் உறவுகளின் அடுத்த கட்ட நகர்வையும் பிராந்தியத்தின் அமைதியையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உலகத் தலைவர்கள் வன்முறையை கண்டித்ததோடு அமெரிக்க ஜனாதிபதியும் அங்கு கூடியிருந்த விருந்தினர்களும் பாதுகாப்பாக இருப்பது குறித்து நிம்மதி தெரிவித்ததோடு தங்கள் கவலையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஸ்தலத்தில் நேற்றிரவு வாஷிங்டன் டிசியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என நடாத்தப்பட்ட கொலை முயற்சியில் நானும் என் மனைவியும் அதிர்ச்சியடைந்தோம் என எழுதியுள்ளார். ஜனாதிபதியும் முதல் பெண்மணியும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பது எங்களுக்கு நிம்மதி அளிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரி முழுமையாகவும் விரைவாகவும் குணமடைய எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அமெரிக்க ரகசிய சேவை பிரிவின் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கையை பாராட்டுகிறேன் என பதிவிட்டுள்ளார். வெனிசுலாவின் தற்காலிக ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் எக்ஸ் தொலைக்காட்சியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு முயற்சியை நாங்கள் கண்டிக்கின்றோம் என கூறினார். வன்முறை ஒருபோதும் தீர்வாக இருக்கக்கூடாது என்று மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியோ ஷெயின்பாம் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதே கருத்தை எதிரொலிக்கும் வகையில் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி கூறியது, எந்தவொரு ஜனநாயகத்திலும் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை. இந்த தொந்தரவு தரும் நிகழ்வால் அதிர்ச்சியடைந்த அனைவருக்கும் எனது எண்ணங்களை நினைவு நிற்கின்றது என பதிவிட்டுள்ளார். ஜப்பானிய பிரதமர் சனகே டக்சாயி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் தளங்களில் தங்களது ஆதரவு செய்திகளை ட்ரம்புக்கு தெரிவித்துள்ளனர். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று அது சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என மோடி குறிப்பிட்டுள்ளார்.